வாழ்ந்து கொண்டிருக்கின்றே இந்த சத்துலோகத்தில் சத்துலோக பிரபதேவனுக்கும் சாட்சா கலைவானுக்கும் சுதனாக உதித்தவன் அதிகாக இருந்திருத்தேன் நேமரிஷ்ட முடித்துக் கொண்டு கிடைக்காமல் இந்த ஊழலுக்கு விளையாண்டு கொண்டிருக்கிறேன். சிரமாகப்பட்டது 1000 சொற்களாக போக வேண்டும். என் தாயார் பக்கம் கொடுத்திருக்கிறான் சாபத்தை. இந்த சாபத்தை உடன்படி இந்த தினம் கனவு கிடைக்கவில்லையே மறந்தானா கோவிந்தா நாராயணா ஒரு சமயத்திலே கனகபுரி நாட்டாளக்கூடிய சொல்லக்கூடிய மன்னன் அவனுக்கு 25 நாள் கழித்தும் மழை செல்வே இல்லாத காரணத்தில சிவனை நோக்கி வரப்புற சென்றான். வரப்புற சென்றதினால் என்ன செய்தார் சிவபெருமான்? கனகபெருமா உடைய கிண்ணையா குறைந்த சிவபெருமான் கேட்க எனக்கு புத்த செல்வம் இல்லையே என்று கனகமன்னன் ஐயனிடத்தை ஒப்படைக்க ஐயன் செய்தார். சக்தியை மனைவி
திரட்டி ஒரு எலுமிச்சை கடியாக உற்பத்தி செய்து கொடுத்தார் கனகமன்னனிடத்தில். எடுத்து சென்றார் கனகமன்னன். மறுவிடத்தில் கொடுத்தார். மறுவிடத்தில் கொடுத்த பிறகு குழந்தை சமயத்திலே பேசி அவன் வார்த்தை கேட்டு மன்னர் மதிமடங்கி தனது தாசியின் மடியிலே விழுந்து விட்டான். விழுந்த பிறகு இருவருமாக சேர்ந்து அந்த கனகராணியை மடித்து விட்டார்கள். என்ன செய்து தீட்ட கொளுத்திய பிறகு அந்த ஈலசிதா தன்னை வைத்துக் கொண்டிருக்கும் தொடர்ந்து வெடித்து இப்போது அங்கு ஒரு உருவ கற்று